வீடியோவில் நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 23rd ஏப்ரல் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். திஸ் இஸ் வாட் வி செட். இதெல்லாம் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க இதை படிங்க. மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றதும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்னைக்கு டேட்டாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐம் டீப்லி saddened by the tragic terror attack in Jammu and Kashmir. My heartfelt condolence go out to the families and loved ones of the victims during the time of immense grief. Never forgive. Government must respond as soon as possible. இது எப்படின்னா, ஒரு ஆர்டிக்கல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 2019 இந்த அமைப்பு, இந்த டெரரிஸ்ட் அமைப்பு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அதை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு அமைப்பு ஒத்துன்ருக்குது. பட் இது கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்பு சும்மா ஒரு நாங்கள் அவங்களோட கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் 100 வருஷத்துக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட் பண்ணுற ரெஸ்பாண்டை மறக்கவே கூடாது. இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் பனிஷ்மெண்ட்டு. 100 வருஷத்துக்கு அதை மக்கள் எந்த காரணத்துக்கு மறக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுப்பாங்கன்றத நம்புகிறோம். பட் ஷாக்கிங் டு see the security system in tourist place. ஒரு அருமையான டூரிஸ்ட் பிளேஸு, அந்த இடத்துல இப்படி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வீக்காக இருக்கிறது உண்மையாகவே ஷாக்கிங்காக இருக்குது. அதையும் மூவிங் ஃபர்தர் சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஓகே, இப்போ நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். நிஃப்டி RSI 66.96 இருக்குது. வெரி க்ளோஸ் டு 70 பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஆல் தி மூவிங் அவரேஜ் அபோவ் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லாக இருக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே ஆஸ் ஆஃப் நவ் ஷோயிங் அப் ட்ரெண்ட். ஓகே, அப் ட்ரெண்ட் ஆன் திஸ் டெக்னிக்கல்ஸ். ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு மூவிங் ஆவரேஜ் 10 49 அபோவ் இருக்குது. கம்ப்ளீட் ஓவர் பாட் ஜோனில் வந்துடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சார்ட்டை வச்சோம் நேற்று பேசியிருந்தோம். எதர் கன்சோலிடேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அந்த கன்சோலிடேஷனில் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கலாம். ஓகே, வால்யூம் FIS 3332 crores வாங்கியிருக்காங்க. FIS கண்டினியூஸாக வாங்கும் போதே ஒரு மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பாட்டமில் இருக்கேன்னு. ஏன்னா FISஓட ஃபேவரேட் ஐடி கம்பெனிஸ் தான். அது ரொம்ப பாட்டமில் இருக்கேன்னு பேசியிருந்தோம். கரெக்டாக இப்போது பேங்கிங்லேருந்து ஐடிக்கு பணம் மாறுறத கண்ணுக்கு நேராக நம்ம பார்க்க முடியுது. பிகாஸ் FISக்கு ரொம்ப ஃபேவரேட் ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸு. ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக வாங்கும் போது ஐடியில் ஏறுறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. டிஏஎஸ் சோல்டு 1234 crores. டிஎஸ் சேஃபாக கொஞ்சம் மேலே போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இறங்கும் போது அவங்க தான் முதல் ஆளாக வாங்குவாங்க. ஓகே, F&O ஓப்பன் பொசிஷன் பெரிய வால்யூம் இல்லை. பப்ளிக் 63,622 கான்ட்ராக்ட் செல்லில் தான் இருக்கிறாங்க. ஸ்டில் ப்ரோ 87,547 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. பட் ப்ரோவில் இன்றைக்கி முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது 34,000 கான்ட்ராக்ட் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. மூவிங் ஃபர்தர் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு கன்சோலிடேஷன் ஜோன் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஓகே, நிஃப்டி ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த சேஞ்சஸும் இல்லை. புட்டு 24,000 அண்ட் கால் 24,500. ஸோ இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. நாளைக்கு எனவே எக்ஸ்பைரி டே. ஓகே, இந்தியா விக்ஸு 15.96 இருக்குது. 15 மேலே இருந்தால் நான் ஒரு கண்டினியூஸாக ஒன்று சொல்லியிருக்கேன், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு கொண்டாட்டோன்றது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நல்ல மூவ் இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் க்ளோசிங் சாகா வியூ புல் 23, பேர் 13, நியூட்ரல் 14. இன்னும் புல் மேலே தான் இருக்குது. பட் நியூட்ரல் அண்ட் பேரும் கொஞ்சம் பெட்டராக சுச்சுவேஷனில் வந்துட்டுருக்கு. அது எனிவே நிறையா ஸ்டாக்ஸ் இப்போது இந்த பேங்கிங்லேருந்து ஐடிக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இப்போ மாறின்னு இருக்கு. ஓகே, நிஃப்டி மிட் பாயிண்ட் 23,500 இந்த இயரு. இதுக்கு மேலே இருக்கும்போது உங்களுடைய ஆக்ஷன், பொசிஷனல் ஆக்ஷன் செல்லிங் போகக்கூடாது, இல்லைனா பெரிய லெவலில் மாட்டிக்குவீங்க. இது கீழே போகும்போது பொசிஷனல் செல்லிங் கண்டிப்பாக பண்ணலாம்.
நிஃப்டி பி ரேஷியோ 21.99 வந்துச்சு. இது நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கோம். 19.61 வந்தது. ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூவேஷன் சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ 21.9 ஒரு மீடியம் ரேஞ்ச் வேல்யூவேஷன் வந்துடுச்சு. ரொம்ப சீப் கிடையாது. 24னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 2550 பாயிண்ட்ஸ் நம்ம செல்லர்ஸ் ட்ராப் ஜோன்லேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு இன்னும் 10 டேஸில். இது ஏற்கனவே பேசினது தான், டோன்ட் ப்ளே அகேன்ஸ்ட் ப்ரோ அண்ட் அபோவ் 23,500. இப்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபண்ட்ஸ் வந்து பேங்கிங்லேருந்து ஐடிக்கு மாறிட்டு இருக்கோ அப்படின்றத கிளியராக நம்ம பார்க்க முடியுது. ஸோ பேங்கிங் எதனால் அவ்வளோ மேலே போச்சுன்னா, மேபி அதான் கோல்டு லோன்னா கூட இருக்கலாம். ஏன்னா கோல்டு லோன் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 60,000 ருபீஸ் கோல்டு லோன் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி 90,000 ஆகிருக்கும் கோல்டு. ஸோ அதனால் பேங்கிங் வந்து நெக்ஸ்ட்டு அவங்க ரினுவல் பண்ணும்போது தே கேன் ஏபிள் டு கிவ் மோர் லோன், இன்னும் கொஞ்சம் கூட லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லோன் க்ரோத் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கோல்டு இன்க்ரீஸ் ஆனது ஒரு பேங்கிங்க்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் கோல்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. இதை நான் கண்டினியூஸாக சொல்கிறது தான். 90 டிகிரியில் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகாது. வெதர் மார்க்கெட் மேலே போனாலும் சரி, கீழே போனாலும் சரி. இது நான் நிறைய முறை கண்டினியூஸாக சொல்லியிருப்பேன் நான். மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்லோவாக இறங்கக்கூடாது, ரொம்ப டைம் எடுத்துரும். ஃபாஸ்ட்டாக இறங்கினா தான் உங்களுக்கு வந்து அது சஸ்டெயின் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கினதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இப்போ திரும்பி மேலே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ கோல்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடைசியிலலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போயிருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அந்த 90 டிகிரியில் இருக்குனாலே நம்ப முடியாது. 45 டிகிரினா கண்டினியூஸாக அது மேலே 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 போயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 90 டிகிரி எப்பயுமே ட்ரெஸ்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த இது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதேமாரி கீழே வந்துடும். ஸோ அதனால் கோல்டு 90 டிகிரியில் ஏறி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கிறதால பேங்கிங்க்கு இனிமே இது இருக்காது, வேல்யூ அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஐடிக்கு சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதேமாதிரி ஐடி ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது, ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, கோல்டு டாப் அவுட் ஆன மாதிரி இருக்குது. மூணாவது பாயிண்ட்டு, எஃப்ஐஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் ஐடி. ஸோ அதனால் ஐடி ஸ்டாக்ஸு உங்கள் ரேடரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டிசிஎஸ் தான் ஐடி ஐடி கம்பெனிஸ்லேயே ரொம்ப லீடர். ஸோ லீடரில் இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டரு. டிசிஎஸ் உங்கள் கான்செப்ட் படி பெட்டராக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணி பாருங்கள். இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பேங்கிங்லேருந்து ஐடி மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி ஒரு பெரிய இது கிடையாது. இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. டோ தியரி படி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடருக்கு அந்த இடத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த செகண்ட் கன்ஃபர்மேஷன். திஸ் ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே போச்சு. இது செகண்ட் கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒன்று கேண்டில் சரி கிடையாது, சரியான கேண்டில் கிடையாது இது. எனிவே அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துடலாம். பட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த டேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி க்ரூஷியல். ரொம்ப எக்ஸைட்டிங்கான டைமுக்குள்ளே நுழைய போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. மேபி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான பிளேஸ்க்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டுருக்கோம். எனிவே இந்த ஒரு கன்சல்டேஷன் இஸ் கண்டினியூ. நேற்று நம்ம பேசியிருந்தோம் கன்சல்டேஷன் இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெருசாக இருந்திருக்காது. கேப் அப் ஆனாலும் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு திரும்பி அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிச்சு. இன்னும் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த கன்சல்டேஷன் இட் வில் கண்டினியூ. ஓகே, தென் ஓகே, ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் ஆன் 19th May 3:30க்கு. இதில் என்னென்ன டாபிக்னால், இப்போ ஹவு டு பீட் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜர் ரிட்டர்ன்ஸு, இது ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஃபண்ட் மேனேஜராக கூட நீங்களே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணலாம். எந்த ஃபண்ட் மேனேஜராக இருந்தாலும் யூ கேன் ஏபிள் டு பீட். அவங்க என்ன ரிட்டர்ன் எடுக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் இயருக்கு நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக லாங் டேர்மில் யூ வில் பி இன் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ். ஹவு டு ஐடென்டிஃபை குட் கம்பெனிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதாவது அப்பா அம்மாவை சுற்றுற மாதிரி, உலகத்தை சுற்றுற மாதிரி இருக்காது. நிறைய எதெல்லாம் போட்டு குழப்பலாம் மாட்டோம். ரொம்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தோடனே எல்லாருக்குமே புரிஞ்சிடும் இது போதும் அப்படின்றது. ஸோ ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு சில கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். ஹவு டு ஃபைண்ட் அ மல்டி பேக்கர்ஸ், இது வந்து
எவ்ரி 4 இயர்ஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத கற்று தருவோம். தென் கான்ட்ரா ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, கான்ட்ரா பையிங் எப்படி பண்ணுறது, மார்க்கெட் கண்டினியூஸாக கீழே விழும்போது எந்த இடத்துல அதை வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்றத சொல்லித் தருவோம். தென் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸு ஒருத்தர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வராங்கன்னா எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அவங்க பார்க்கணும், அது எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லித் தருவோம். இது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அண்ட் லாங் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே தெரியணுங்க. இந்தியா விக்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப அதை ஒரு பெருசாக ஒரு விஷயமா பார்க்குறதில்ல. ஆனால் அதுக்குள்ளே தான் நிறையா சூட்சமம் ஒளிஞ்சிட்ருக்கு. இந்தியா விக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்டர் ரேட்டட்னே சொல்லுவேன் நான். ஏதேதோ என்னென்னமோ டெக்னிக்கல்ஸ் என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் ஓவர் ரேட்டடாக இருக்குது. பட் இந்தியா விக்ஸு கண்டிப்பாக அண்டர் ரேட்டடாக இருக்குது. அது புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ மினிமம் கேபிட்டல் இதில் கண்டிப்பாக நோ லிமிட்டு, எனி கேபிட்டல் இட்ஸ் வெல்கம். இதோட காஸ்ட் 21,969. இதில் ஆடட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கோ இஃப் ரெக்வயர்டு. ஏன்னா ஒருத்தர் ஈக்விட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் வேணும் அப்படின்னா அதை ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஷ் மார்ஜின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆல்கோ ப்ரீமியம் மீட்டிங் ஆல்கோ போடலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிற ஆல்கோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம சொல்கிற கான்செப்ட் படி எல்லா கம்பெனிஸும் என்எஸ்சியில் ஆல்மோஸ்ட் ஆக்டிவ்ஸ் ட்ரேட் ஆகிற ஒரு 1800 to 2000 கம்பெனிஸ் இருக்கும். எல்லா ஸ்டாக்ஸும் டேட்டாஸ் கொடுப்போம். அந்த டேட்டாவில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எக்ஸலில் கொடுத்துருவோம். யூஸ் அவர் கான்செப்ட் ஃபார் ஜென்ரேஷன். அதாவது இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க, அதுக்கப்புறம் உங்கள் பேரன் பேத்தி ஒருத்தருக்காக இந்த கான்செப்டை சொல்லிக் கொடுத்தா வெல்த் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே. அதேமாதிரி எனி ஸ்டாக்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ட்ரைனிங்கில். ஏன்னா ஆஸ் பர் செபி ரூல் நம்ம எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்க நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸில் மாட்டிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் தெரியணும், இல்லை ஏதாவது கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணலாமா வேணாமான்றதை ஃபுல் டேட்டா அனலைஸ் பண்ணலாம். எந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி அனலைஸ் பண்ணலாம். அதேமாதிரி இதில் வந்து ஒரு ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், ரிட்டர்ன் ஆஃப் அசெட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, அது மாதிரி ஒரு 1000 மெத்தடு இருக்குது ஃபண்டமெண்டல்ஸில். பட் அது எதுவுமே அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் எந்த நியூஸும் ஃபாலோ பண்ண வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜென்சால் இன்ஜினியரிங் ஐபிஓ ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. அதில் தோனி இன்பிட்வீன் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 90% லாஸில் இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி, இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை பற்றி தான் பேசுகிறேன். சிஎஸ்கே இப்போது கேப்டனு. 380 crores வந்து லாஸ் ஆகிருக்கு. அந்த கம்பெனி பெட்டராக போகணும்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் 90% லாஸில் இருக்காங்க. பட் நம்ம கான்செப்ட் படி ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐபிஓ 486 வந்தது. அதோட எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 1040. அதுக்கப்புறம் இன்னும் பை வரல. இன்றைக்கி அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 99 rupees இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஐகானிக் பிளேயர் அவரே பார்த்தீங்கன்னா 380 கோடி லாஸ் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனியில். 90% லாஸ் போட்டதில் 90% காலி, வெறும் 10% தான் இருக்குது. ஸோ தான் இந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியில் போனாலும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்னு தெரியலனா பிரச்சனை இல்லை, மாட்டிக்குவீங்க. இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக ஒரு ஜென்ரேஷன் வெல்த் க்ரியேட் பண்ணுற ட்ரைனிங்காக இருக்கும். எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறன்றது ட்ரைனிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 19th May இந்த ட்ரைனிங் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.